ஒரு படத்தில் வடிவேலு ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருப்பார். அவர் ரொம்ப அருமையாக பேசுவார். பேசுவது என்னடா மூக்குள்ள தென்னை மரம் வருது அப்படின்னா மூக்கில் இருக்கிற முடிவை கூட ஒரு தென்னை மரம்னு சொல்கிறாரு, எவ்வளோ கவிஞர் அப்படி இப்படின்னு பாராட்டிகிட்டு இருப்பார். கடைசியில் அவருடைய அந்த செயல்பாடு வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமாக இருந்து நீ ஃப்ளைட்லேருந்து எப்படா விழுந்த, பெல்ட்டு ஒழுங்காக போடலையா அப்படி இப்படின்ட்டு சொல்லிவிட்டு வடிவேலை போட்டு உதைப்பாப்புல. அதுக்கு பிறகு தான் அவன் பைத்தியக்காரன்னு தெரியுது. முதல்ல பெரிய அவன் கவிஞனாக்கம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் அது போல் தூக்கி போட்டு மிதிக்கும், பைத்தியக்கார பயலா ஓடுறா அப்படின்னு வடிவேல் சொல்லுவான். அது மாதிரி தான் சில பேர், சில தாய் குலங்கள் எனக்கு தெரிஞ்ச தாய் குலங்கள் பெரிய அப்படியே எல்லாத்தையும் அப்படியே அந்த சென்டிமெண்டல் பிளாக்மெயில் சொல்லுவாங்க. அப்படியே பாசத்தை காட்டி அவங்கள அப்படியே கட்டிக்குள்ளே கொண்டு வருவாங்க. நாங்கள் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தையே ஏமாற்றிக்கிட்டு, அதுவும் குறிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு தாய் குலம்லாம் இருக்குது. அவ்வளவு அந்த கூட்டத்தையே கட்டுக்குள்ளே அவங்க சொன்னாக்கா தான் பெத்த பிள்ளைய கூட விட்டு ஒதுங்கிறதுக்கு ஒரு அப்பா அம்மா தயாராக இருப்பாங்க. தான் பெத்த பிள்ளைகள் ரோட்டில் அலைஞ்சால் கூட பரவாயில்ல, அந்த பைத்தியக்கார பொம்பளை சொல்கிற பேச்சை கேட்டால் அவள் தான் சரியான ஆள் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். நமக்கு தான் வெளியே அங்கே போனதுனால இது பைத்தியம் முத்தி போன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வடிவேல் சொன்ன மாதிரி அவன் பிடிச்சி விழுந்து கடிச்சிட போகிறான் ஓடுங்கடா அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம ஓட்டத்தை பிடிச்சிருவான். ஆனால் இன்னும் அந்த 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 கூட்டத்தை வழிநடத்துறது அந்த பைத்தியக்கார பொண்ணாக இருக்கும். இது என்ன, இது கிராமத்தில் இப்படிலாம் நடக்குது, நம்ம என்ன பண்ணுறது? கிராமத்தில் இல்லை, டவுன்லேயுமே பெரிய பெரிய இடங்களில் அது பெரிய ஆளுமையாக இருக்குது. அந்த கூட்டத்தையே ஆளுது அப்படின்ட்டு. ஆளுமைன்னா சரியான முறையில் கொண்டு போகிறதுனா ஆளுமை. நான் சிதம்பரத்தில் இருக்கிறப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பெண், அவங்க தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்காங்கன்னு தெரியல, அவங்க ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க தனியாக நின்று. நான் அவங்களுக்கு சல்யூட் அடிப்பேன். அவங்ககிட்ட தான் நிறையா கற்றுக்கிட்டேன். அவ்வளவு ஆளுமை. அது நிறையா அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க பூரா ஆண்கள். அவங்களெல்லாம் அப்படியே சுற்றி விரலை விட்டு ஆட்டி வேலை வாங்கும். காலில் அப்படி நின்னாக்கா அப்படியே கம்பீரமாக பண்ணும். அதுதான் ஆளுமை நான் சொல்கிறேன். சும்மா குடும்பங்களை கெடுத்துக்கிட்டு சொந்தங்களை பிரிச்சுக்கிட்டு இப்படி இதை ஆளுமைன்னு சொல்லிவிட்டு இதுக்கு அடிமைத்தனமாக இருக்கிறது எப்படி? ஒரு குடும்பத்தையே, மிகப்பெரிய குடும்பங்களையே பிரித்து, சொந்த பந்தங்களை பிரித்து, தன்னுடைய பிள்ளைகளையே ஒரு அப்பாக்கிட்ட இருந்து பிரித்து, இப்படி இருக்கிற பொம்பளைங்களுக்கு நம்ம பெரிய ஆளுமை இருக்குது, திறமையானவங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை நம்ம எப்படி இந்த கூட்டத்தில் நம்ம இருக்க முடியும் சொல்லுங்கள்? நமக்கு ஆளுமை இல்லையா என்ன? நம்ம மிகப்பெரிய ஆளுமையில் இருந்து வந்திருக்கோம். நம்ம ஆளுமையில் இருந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நம்மக்கிட்டே ஆளுமை அந்த தவறான அது இதுதான் மன பிரச்சனை இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் மனப்பிரச்சனை இருக்குது. இந்த மனப்பிரச்சனை தெரியாமல் இந்த வடிவேல் மாதிரி தான், இவன் பெரிய கவிஞன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். பின்னாடி தெரியுதுல்ல, பின்னாடி அவங்கள யாருன்னு தெரியுதுக்குள்ளே நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அவங்கள பற்றி அந்த கூட்டத்தில் இருக்கிறாள்கிட்டே சொல்லியிருக்கேன். அவங்கள பற்றி நல்லா முழுசாக புரிஞ்ச பிறகு உன் வாழ்க்கையை நீ இழந்திருப்ப, உன் வாழ்க்கையை முடிச்சிருப்ப. உன் வாழ்க்கையெல்லாம் முடித்து அவங்களுக்காண்டி வாழ்ந்து உன் வாழ்க்கையை முடித்த பிறகு அவங்கள பற்றி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? அவங்க நீ தெரிய போகிற சமயத்தில் உன் வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும். உன் வாழ்க்கையை பூரா அவன் வாழ்ந்துட்டு போயிருப்பான் அப்படின்னு நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் திருந்துற மாதிரி இல்லை. நம்ம என்ன பண்ணுறது? நம்ம இந்த மாதிரி வீடியோக்களை தான் பேச முடியும்.